ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ சுவையான பூரி கிழங்கு மசாலா, கிழங்கு பட்டாணி, உருளைக்கிழங்கு பட்டாணி, பச்சை பட்டாணி போட்டு ஒரு மசாலா பூரிக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்காங்க. ஒரு 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பச்சை பட்டாணி குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது ஒரு அடுப்பில் டீ போட்டு இருக்குங்க. காலையில் நேரம் உருளைக்கிழங்குலாம் ஒரு 10 நிமிஷத்தில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பச்சை பட்டாணி சீசன் வாங்கி நம்ம தோல் உரித்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா இந்த சீசனில் பச்சை பட்டாணி நிறைய கிடைக்கும். இது வாங்கி நிறைய கொஞ்சம் தேவையான அளவு வாங்கி ஒரு பாக்ஸில் உரித்து போட்டு வச்சிட்டோம்னா நீங்கள் வேணுங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இது மாதிரி எதாவது செய்யும்போது பூரி கிழங்குக்கு போட்டுக்கலாம். வேறு ஏதாவது பொரியல் பண்ணலாம், கேரட்டு பட்டாணி பொரியல் பண்ணலாம். அது நல்லாயிருக்கும். மாவு கொஞ்சம் கூடவே பூரிக்கு தேவையான மாவு பறிச்சு மாவை எண்ணெயும் சால்ட்டும் போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுணுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரெக்டாக அளவாக பிசைஞ்சு கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எண்ணெய் நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி பொரியெல்லாம். அவ்வளோதாங்க, மாவு பிசைஞ்சாச்சு. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சாதாங்க நல்லா பிசைஞ்சு நல்லா வரும் பூரி செய்யலாம். பூரிக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். பூரிக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்படி விரல் விட்டால் இலகலாகவும் உள்ளே போகிற மாதிரி தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். கெட்டியாகவும் பிசைஞ்சு வச்சுக்கணும். நம்ம விரல் கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிழங்கு வேக வச்சு உரிச்சாச்சுங்க. தோலை உரிச்சிட்டு 1-2 இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு பிசைய வேணாம். சும்மா 1-2 உடச்சி விட்டாலும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். வெந்தது நல்லா மசிச்சு தேவையான அளவு பட்டாணியும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகா எல்லாம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வச்சு கத்திரி வீட்டுக்கு நைட் வந்துட்டாப்புல மிளகாத்தூள் வந்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். காரம் மிளகாத்தூள் நிறைய போட்டு தண்ணி ஊற்றி நல்லா இது ரொம்ப அருமையாக இருக்குங்க பூரி